ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். திங்கக்கிழமை நைட்டு ஷாப்லேருந்து வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு, சரி இன்றைக்கி நேரத்தோடு தூங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு தூங்கலான்னு போகும்போது ஹஸ்பண்ட் கால் பண்ணி, ஆஷிரா நோன்பு இன்றைக்கி நைட்டு சஹர் செய்யணும்ப்பா, சாப்பாடு ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பச்சை பட்டாணி போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு மிளகு ரசம் வச்சுட்டு அப்பளம் பொரித்து எக் பாயில் பண்ணியாச்சு. சரி சஹருக்கு வந்துட்டு எக்கு லைட்டாக ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தேன், ஸோ எனக்கு வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் வந்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், லேசாக உப்பு, மிளகுத்தூள் போட்டுட்டு அந்த எக்கு 2 பீஸாக கட் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்துட்டு நமக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அப்படியே கிச்சனுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஏன்னா சஹருக்கு எந்திரிச்சு உள்ளே வரும்போது நமக்கு நீட்டாக இருந்தால் தான் மைண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லாட்டி மைண்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். சஹருக்கு தேவையான சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எடுத்து எல்லாத்தையும் முன்னாடி வச்சாச்சு. சப்போஸ் லேசாக தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்சு எதுவும் பண்ண முடியாது. அதனால் நைட்டே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நோன்பு இன்றைக்கி நல்லபடியாக போச்சு. இஃப்தாருக்கு வந்துட்டு இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், ஜூஸு வச்சுட்டு சூப்பராக இஃப்தார் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.